ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சுத்தமாக சரியே இல்லை கம்ருதீனோட கேம் பிளேவும் மாதிரியோட கேம் பிளேவும். என்னடா இவங்கள எவ்வளோ எதிர்பார்ப்பு வச்சு இவங்க உள்ளே போனாங்க. எதிர்பார்த்துட்டு இருந்தோமே நல்லா ப்ளே பண்ணுவாங்க, நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லி. ஆதிரை இனிஷியல் ஸ்டேஜ் எல்லாம் பயங்கரமாக சவுண்டு விட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு விஷயமும் வாட்டர் மெலனையுமாக இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு அந்த சாமியார் அவரை நாமினேஷன் ரீசன் சொன்னதெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நல்லா விளையாடுறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ 2 பேரோட கேம் பிளேயும் ரொம்ப வெஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான். எதிர்பார்ப்பு ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரீசெண்டாக கம்ருதீன் யார் எங்கெங்கேருந்து வராங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஆட்டிடியூட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வேற விடுறாரு. அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள். உண்மையாக அவர்கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்கல. அதே மாதிரி அரோரா பின்னாடியே அவங்களுக்காக தான் இங்கே வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. அரோரா அவங்களோட பேச்சு இது எதுவுமே சரியில்லை. அப்படி இருக்கும்போது அவங்க பின்னாடி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஆதிரை இன்னொரு பர்சன் கூட சுற்றிட்டு இருக்காங்க. அதை விட மோசமாக இருக்குது. என்னடா லவ் கண்டென்ட் கொடுத்துட்ருக்கீங்க, போய் விளையாடுறதுக்காக போனீங்க, அதை பார்க்குறத விட்டுட்டு இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று, பிக் பாஸில் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருப்பாரு நம்மளோட கம்ருதீன். சீரியலில் என்னோட ஃபஸ்ட்டு பேர் அவங்களோட டேட் போயிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருப்பாரு. அது ஒரு பக்கம். அப்படின்னா ஒரு சூழ்நிலையினால நாங்கள் 2 பேர் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே சொல்லியிருந்தாங்க. இது எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஆதிரை கேட்பாங்க. ஒரு சிலர் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது ஆதிரை தானா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்குமே டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க ஒரு சிலர். அது ஆதிரை இல்லை, அவர் சொன்ன பதில்லையே அதுக்கான பதிலும் இருக்குது. ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் பிக் பாஸில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. ஆனால் கம்ருதீன் கிட்ட அந்த ஓவர் ஆட்டிடியூட் இருக்க மாதிரி தோணுது. எதுக்கு இவ்வளோ ஆட்டிடியூட் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அரோரா கிட்ட அவ்வளோ கெஞ்சி வழிஞ்சு அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களோட கருத்துக்கள் என்ன? இவங்க 2 பேரோட கேம் பிளே பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.